அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு பற்றின சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு மக்களே. அந்த ட்வீட்டு எவ்வளவு அபத்தமான ட்வீட்டு. ஏனால் இடஒதுக்கீடுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு எந்த அடிப்படையில் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க, இந்த ட்வீட்டை இவர் போடுவதற்கான ஒரு பின் நோக்கம் என்ன, எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். தமிழக அரசு மட்டும் கிடையாது மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டேட்டுக்கு அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு எஸ்சி எஸ்டியோடைய ரிசர்வேஷனில் ஒரு உள் ஒதுக்கீடை கொண்டு வராங்க. உதாரணம் தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டிக்கான 18% ரிசர்வேஷன் இருக்குது. அதில் 5% அப்படிங்கிறது அருந்ததியினருக்கு மட்டும் அப்படின்னு ஒரு உள் ஒதுக்கீடை கொண்டு வராங்க. இந்த உள்ஒதுக்கீடை கொண்டு வந்தவுடனே ஹைகோர்ட்டில் இப்படி உள்ஒதுக்கீடு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. எதிர்த்து ஒருத்தவங்க கேஸ் போடுறாங்க. அங்கே இப்படி உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தது அப்படிங்கிறது முறையாக இருக்காது. ஏனால் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க காமனாக இருக்கக்கூடிய விஷயம். அதில் ஒரு உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அதற்கு பிறகு இதனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டோட கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச், அதாவது கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச்னால் 7 நீதிபதிகள் இருப்பாங்க, அதில் சிஜேயும் இருப்பார். ஸோ அங்கே இது ஒரு வழக்காக போகுது. இப்போ தமிழ்நாடு மட்டும் கிடையாது மக்களே, கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்லேயுமே இது எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அந்த கேஸை போட்டிருக்காங்க. 4 ஸ்டேட்லேயும் போடப்பட்டிருக்கு. முக்கியமாக பஞ்சாபெல்லாம் கூட சேர்ந்துருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேஸை மொத்தமாக கிளப் பண்ணி 7 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. அதில் 2 முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க மக்களே. கிட்டத்தட்ட இந்த தீர்ப்புன்றது ஒரு 565 பேஜ். ஆனால் 2 முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசுக்கு உள் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு அதிகாரம் உள்ளது. ஏனால் அந்தந்த மாநிலத்துக்கு எப்படியெல்லாம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் வேணுமோ அதற்கேற்ற மாதிரி இந்த ரிசர்வேஷனுடைய ஸ்லாப் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதற்கு உள்ளேயே ஒரு உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறதை மாநில அரசு கொண்டு வருவதற்கு அதிகாரம் உள்ளது அப்படிங்கிற தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்தந்த மாநில அரசுகள் அந்தந்த மாநிலத்துக்கு கொடுத்த இல்லை ஒதுக்கின உள் ஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2 முக்கியமான தீர்ப்பு தான் இதில் பார்க்கப்பட வேண்டும் மக்களே. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டி 18% ரிசர்வேஷனில் 5% அருந்ததியினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு உள் ஒதுக்கீடா. சரி, இப்போ இதனை கொண்டு வந்தது திமுக அரசு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கான பெருமையை சாரும் மக்களே. அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 7 நீதிபதிகள் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் இந்த இடஒதுக்கீடு கேசஸில் 2 அப்சர்வேஷனை அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. இந்த முக்கியமான அப்சர்வேஷனை இங்கே பார்த்துடலாம். என்னென்னால், எப்படி ஓபிசிக்கு கிரீமி லேயர்ஸ் இருக்குதோ, அதாவது ஓபிசியை பொறுத்தளவுக்கு பணக்காரர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஓபிசி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட். அந்த கிரீமி லேயர் ஃபார்மெட்டை எஸ்சி எஸ்டிக்கும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அப்சர்வேஷனை கொடுத்துருக்குறாங்க சுப்ரீம் கோர்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டியில் முதல் தலைமுறையினர் அந்த ரிசர்வேஷன் அனுபவிச்சிட்டாங்க அப்படின்னால் அவர்களுக்கு 2வது தலைமுறைக்கு செகண்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படக்கூடாது. அதற்கு பதிலாக ஃபஸ்ட் ஜென்ரேஷனே இதை அனுபவிக்காமல் பல பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் அதை ஒதுக்கி கொடுத்துருங்க, விட்டு கொடுக்கணும். இந்த மனப்பான்மை வர வேண்டும். இந்த மனப்பான்மை வர வேண்டும்னால் மக்களுக்கு வராது. என்ன அப்படியே சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை கஸ்டமை கொண்டு வாங்க, சட்ட ரீதியாக இல்லை அரசாங்க ரீதியாக அப்படிங்கிறத 2 அப்சர்வேஷனை சுப்ரீம் கொடுத்துக்கிறாங்க மக்களே. இந்த 2 அப்சர்வேஷன் கொடுத்ததுக்கு பிறகு, இந்த ஜட்மெண்ட் வெளிவந்ததுக்கு பிறகு ரஞ்சித் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ட்வீட் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, the recent Supreme Court discussion on introducing a creamy layer for SC/ST reservation is deeply concerning and strongly condemned போட்டிருக்கார். அதாவது ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த ஒரு டிஸ்கஷனில் அப்சர்வேஷன் கொடுக்கப்பட்டதில் இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிற விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் கொண்டு சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது டீப்லி கன்சர்னிங் அண்ட் ஸ்ட்ராங்லி கண்டம்னு போட்டிருக்கார்.
ஜென்ரலாகவே வந்து ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை நம்ம இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லாமே தவிர நீங்கள் கண்டம் பண்ணவோ இல்லை அதை ஸ்ட்ராங்காக எதிர்க்கவோ கூடாதுன்றதுனால தான் நமக்கு ஜுடிஷியலை பொறுத்தவரை இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆஃப் அன் அப்பீல் சிஸ்டம். அப்போ இவர் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, கேஸ்ட் இஸ் அ சோஷியோ கல்ச்சுரல் ஐடென்டிட்டி நாட் ஆல்டர்ட் பை எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். இதை நம்ம பார்த்தே ஆகணும் மக்கள், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஓகே, கேஸ்ட் அப்படிங்கிற சோஷியோ கல்ச்சர்னு சொல்கிறாரு. அதாவது சோஷியோ கல்ச்சுரல் அப்படின்னால் சமூக கலாச்சாரம். சரி, இப்போது இந்த கேஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை சமூக கலாச்சாரத்திலிருந்து எப்படி ரிசர்வேஷனாக மாறி இருக்குன்றத ஒரு குட்டி கதை மாதிரி பார்த்துடலாம். உங்கள் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதை அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷனில் கொண்டு வருவதற்கு முன்பு எப்படி இருந்ததுனால் இட் வாஸ் ஆக்சுவலி ஓப்பன் கோட்டா. ஓப்பன் கோட்டா இருந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த கேஸ்ட் எப்படி இருந்ததுன்ற ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது இவங்க சொல்லக்கூடிய அந்த முதலாளிகள் இல்லை ஆதிக்க ஜாதிக்காரங்க அப்படிங்கிறவங்க இவங்க சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இல்லை தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்களை எப்படி வச்சுருந்தாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அந்த காலத்தில் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருந்துச்சு மக்களே, அதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். எப்படினால் ஒரு நிலம் வச்சுருப்பாங்க இல்லை வீடு வச்சுருப்பாங்க, அந்த நிலத்துலையோ வீடுலேயோ இங்கே ஒடுக்கப்பட்டன்னு சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்டன்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்து ஆட்கள் வேலை பார்ப்பாங்க. வேலை பார்க்குறதுனா வேலைக்கான கூலி அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இவங்க வேலை பார்ப்பாங்க, அடுத்து அவங்க புள்ள வேலை பார்ப்பாங்க, அடுத்து அவங்க புள்ள வேலை பார்ப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி ஜென்ரேஷனாக இவங்க வேலை பார்ப்பாங்க, காசு கூலி வாங்குவாங்க, போய் சாப்பிடுவாங்க, திரும்ப வேலை பார்ப்பாங்க. இப்படியே ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, ரொட்டீன் பேசிஸ். இப்போ இந்த ரொட்டீன் பேசிஸ் வாழ்க்கை அப்படிங்கிறத இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இதில் பல பிரச்சனைகள் இருந்தது. கூலியை வந்து சரியாக கொடுக்க மாட்டாங்க, இல்லை கூலி கம்மியாக கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க, அந்த கூலியை சில டைம் வந்து அவங்க எண்ணிப்பாக கூட தெரியாது. இப்படிங்கிற மாதிரி பல கதைகள் இருக்கின்றது, நம்ம அது உடனே போக வேண்டாம். இப்போ இந்த மாதிரியான ஆட்கள் அவங்க லைஃப்பில் இப்போ அவங்க குழந்தை பார்க்கணும்னு வச்சுக்க மக்களே, அந்த குழந்தை பிறக்கிறப்பயே அந்த பார்ப்பா இவர் தான் ஆண்டை, இவர் குடும்பத்தை தான் வேலை பார்த்துட்ருக்கோம், நம்ம தான் இங்கேயே வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துட்டு இருந்திருக்காங்க இந்த மக்கள். ஸோ ஆக்சுவலி தே வர் ஃபீலிங் வெரி செக்யூர். என்னென்னா இந்த குடும்பத்தை வேலை பார்க்குறோம், அவ்வளோதான், நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் வைஸ் இதே குடும்பத்தை வேலை பார்த்தாலே போதும், வி கெட் மணி, வி ஆர் பெய்ட் ஃபார் திஸ் அண்ட் நம்ம செட்டில்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்கிறாங்க இந்த மக்கள். இப்போ இதனை உடைத்து எரிஞ்சு நீ வெளியே வாப்பா, உலகம் ரொம்ப பெருசு அப்படின்னு காட்டுறதுக்கு என்ன தேவை முக்கியமான பார்த்தீங்கன்னா படிப்பு தேவை. இப்போ இந்த சமூகத்து மக்கள், அதாவது இங்கே ஒடுக்கப்பட்ட இல்லை இந்த வேலை பார்க்கக்கூடிய இந்த கூலி தொழிலாளக்கூடிய சமூகத்து மக்களுடைய ஆட்கள்லாம் படிப்பதற்கு தடை இருந்துச்சு. அப்போ அவங்களோட பள்ளிசாலைக்கு போகிறாங்க, இல்லை ஏதாவது வந்து இந்த குருகுல கல்விக்கெலாம் போகிறாங்கனால் அங்கே ஆதிக்க ஜாதிக்காரங்க கூட அவங்க உட்கார வைக்க மாட்டாங்க. இல்லை நீயா படிக்கிற வேலை தானே பார்க்க போகிறாங்க அந்த வீட்டில், போடான்னு துரத்தி விட்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னு கதைகள் இருக்கின்றன. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லேருந்து இவங்க மீண்டு வரணும். தீஸ் ஆல் ஹேப்பன்ட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் மீண்டு வரணும், எல்லாருக்குமே சமமாக கல்வி கொடுக்கணும். கல்வி கொடுத்துட்டு மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கல்வி கொடுக்கணும். கல்வி கொடுத்ததற்கு பிறகு அந்த கல்விக்கு ஏற்ற வேலை ரிசர்வேஷனில் வரணும். அம்பேத்கருடைய ஒரு துல்லியமான கணிப்பு பாருங்கள் மக்களே. அதாவது அம்பேத்கர் ஏன் இந்த சோஷியோ எக்கனாமிக்கல் அதாவது உங்களுக்கு இவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்குது பாருங்கள், அதாவது சோஷியோ கல்ச்சுரல். திஸ் இஸ் நாட் சோஷியோ கல்ச்சுரல் அலோன். இது சமூக கலாச்சாரம் மட்டும் கிடையாது, சமூக கலாச்சாரமும் சோஷியோ எக்கனாமிக்கலும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஏனால் ஒரு நபருடைய கல்வி மட்டும் கொடுத்துட்டா போதுமாயா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவனுடைய கல்விக்கு ஏற்ற மாதிரியான அரசு வேலைகளில் அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாதான் he gets enriched to a socio economical status. இந்த சமூகத்தில் அவன் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறினா மட்டும்தான் அவனுக்கு கல்விக்கு ரிசர்வேஷன் கொடுத்ததற்கான ஒரு பிரயோஜனம். இல்லைன்னா என்ன பண்ணுவான், இங்கே படிச்சுட்டு போய் திரும்ப அதே ஆண்ட வீட்டில் வேலை பார்த்துட்டு உட்காந்துருப்பானா? இதுதான் அம்பேத்கருடைய ஒரு நுணுக்கமான விஷயம். இவர் சொல்கிற மாதிரி, ரஞ்சித் சொல்கிற மாதிரி, கேஸ்ட் இஸ் அ சோஷியோ கல்ச்சுரல் ஐடென்டிட்டி நாட் ஆல்டர்ட் பை எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கார்.
இப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களே, இவர் ஏன் படிப்பிலையும் உத்தியோகத்திலையும் வேலையிலையும் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்கனால் அவனை மறுபடியும் அந்த அடிமையான வேலைக்கு போய் பார்க்க வைக்கக்கூடாது. அவனை படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கொடுக்கணும். அப்போ வேலை கொடுத்தா அவங்க சம்பாதனை கிடைக்கும். அந்த ஒரு சம்பாதனையில் அவன் குடும்பத்தை அவன் காப்பாற்றுவான். அப்போது அவன் குடும்பத்தை காப்பாற்றுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த அடிமையான விஷயத்துலேருந்து அவன் வெளியே வந்துட்டு he will lead his own life. இதற்காகத்தான் இது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல பார்க்க வேண்டும் மக்களே. ரஞ்சித் சொல்வது வந்து எவ்வளவு அப்பட்டமாக இருக்குன்றத இன்னும் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரஞ்சித் வந்து ஒரு திரைப்பட இயக்குனராக மாறிட்டார். சரி, அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் எப்படி வந்தாருன்றதெல்லாம் அதை தனியாக பார்க்கலாம், அது வேற கதை. இன்றைக்கி அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடிக்கான ஒர்த்தான ஒரு ஜாகுவார் கார் இருக்கிறது. இப்போது 2 கோடி ஒர்த்தான ஜாகுவார் கார் வச்சுருக்கக்கூடிய ரஞ்சித்தின் குழந்தை இதே ரிசர்வேஷனில் ஏன் வர வேண்டும்? இப்போது லெட்ஸ் டேக் லைக் திஸ் மக்களே. ரஞ்சித் வீடு இருக்குது. ரஞ்சித்துடைய வீட்டில் ஒருத்தர் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கலாமே. அந்த மெய்டு இவர் சமூகம்னு வச்சுக்கலாம். அந்த மெய்டு இவங்க கொடுக்குற சம்பளத்தை வச்சு தான் வாழ்க்கை நடத்தணுன்றது இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கும் ரஞ்சித்துடைய குழந்தைக்கும் ஒரே ரிசர்வேஷன் கோட்டாவில் கொண்டு போய் சேர்க்கறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த படிப்பு ரிசர்வேஷன் கொண்டு வந்ததுக்கான காரணமே, எப்போ நீ வேறத்தை படிச்சுக்கப்பா அப்படின்னு அந்த காலத்தில் படிப்பை கூட ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு வைக்கப்பட்டிருந்த காலத்தில் கிடையாதுடா, படிப்பு எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிறதை கொண்டு வருவதற்காகவும் இந்த சமுதாயத்தில் ரிசர்வேஷன் வரும்போது என்ன ஆகுனால், ஒரு உதாரணத்துக்கு ஒரு பள்ளியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கல்லூரியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு 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 ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எல்லா சமூகத்து ஆட்களும் ஒன்றா மிங்கிள் ஆகும்பொழுது தான் சாதிய பாகுபாடு உடையும் அப்படிங்கிறதும் அதில் உள்ளர்த்தம் இருக்கிறது. இல்லைனா தனியாக, இன்ஃபேக்ட் ஐம் டோட்டலி அகெயின்ஸ்ட் திஸ் மக்களே. அருந்ததியினருக்குன்னு தனியாக பள்ளி வச்சுருப்பாங்க அரசில். எனக்கு சுத்தமாக ஒரு உடன்பாடு இல்லாத விஷயம். எப்போ நீ ஒரு ஜாதிய பாகுபாடை வந்து உடைக்கணும்னால் அனைத்து ஜாதியும் படிக்கிறப்பிலேருந்து ஏன்டா பிரித்து வச்சுருக்கிறீங்க? படிக்கும்போது குழந்தைங்களுக்கு இப்போ என்ன சாதினா தெரிய போகுது? குழந்தைங்க மனசு எந்த கல்முஷமுமே இருக்காது. அந்த குழந்தைகளையும் நீங்கள் பிரித்து வைத்து இது வந்து தனியாக அருந்ததியினருக்கான ஸ்கூலு, ஆயுதிராவிட ஸ்கூலு ஏன் பிரிக்கிறீங்க நீங்கள்? அப்படிங்கிறது எனக்கு சுத்தம் உடம்பாக கிடையாது மக்களே. எல்லா குழந்தைகளும் ஒன்றா மிங்கிள் ஆகிறதுக்கு தான் ரிசர்வேஷனே உருவாக்குனார் அம்பேத்கர். மக்கள்கிட்ட இந்த அடிமைத்தனம், இந்த ஆதிக்கம், இல்லை இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடையணும்னா எல்லாம் ஒன்றா மிங்கிள் ஆகணும். எங்கே மிங்கிள் ஆவாங்க? 3 இடத்துல மிங்கிள் ஆவாங்க. ஒன்று கோயில். ஸோ ரிலீஜியஸ் வைஸ் அம்பேத்கர் உடன்பாடே இல்லாத ஒரு மனுஷன் அவர். அதனால் புத்திசம் போயிட்டார். ஏன்னா ரிலீஜனில் வந்து சாதி ரொம்ப அதிகம்னு பார்த்துட்டாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்பு இல்லை வேலை, 2 இடத்துல மட்டும்தான் மிங்கிள் ஆகணும். மிங்கிள் ஆகும் பொழுது இவன் பல விஷயத்தை கற்றுப்பான். கற்றுக்கும் பொழுது ஹீ கெட்ஸ் என்ரிச்ட் இன்டு அன் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். ஸோ எக்கனாமிக்காகவும் வளருவான் அப்படிங்கிறதுனால தான் அதை உருவாக்குனார். பட் ரஞ்சித் டோட்டலாக பிரிக்கிறார் மக்களே. ஒரு சோஷியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் டெவலப் ஆகிறதுக்கு தாயாக முதல்ல படிக்கிறாங்க, அது தாயாக வேலைக்கு போகிறாங்க. இல்லைன்னா இவங்க இன்னும் அடிமையாக வாழ்ந்துட்டு இருந்துருக்கலாமே. இது எப்படி பிரிக்கிறார்? இதுக்கு பிரிக்கிறதுக்கான உள்காரணம், அரசியல் இருக்க மக்களே. அதை நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. கிரிமி லேயர் இன் SC/ST கேட்டகரிஸ் அண்டர்மைன்ஸ் த எசன்ஸ் ஆஃப் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எய்ம்ட் அட் சோஷியல் ஜஸ்டிஸ். எப்படி உருவாக முடியும்? உங்களுக்கு அடுத்தவங்களுடைய ரிசர்வேஷன் கோட்டாவில் போயிட்டு இவங்க இல்லை பிசி இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, எம்பிசி இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, அதுலேருந்து ஒரு 2 பிச்சு கொடுத்துட்டு அருந்ததியினை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சோஷியல் ஜஸ்டிஸில் அவங்களுக்கு வந்து இது பிரச்சனை வரும்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்த எப்படி பிரச்சனை வர முடியும்? ஏன்னால் இது கொடுத்துருக்கக்கூடிய 18% SC/STயில் அருந்ததியினர்களும் லைஃப்பில் முன்னேறி வரணும் அப்படிங்கிறதுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கறது மூலம் எப்படி சோஷியல் ஜஸ்டிஸ் மாறப்போகுது? அப்போது நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ் சொல்லக்கூடிய இந்த SC/ST பிரிவிலேயே அருந்ததியினரை நீங்கள் ஒதுக்கி வச்சு பார்க்குறீங்களா? இது எவ்வளோ பெரிய ஒரு தப்பு பாருங்க மக்களே. அப்போ அருந்ததியினரையே ரஞ்சித் அவர்கள் இல்லை நீங்கள் ஏன் என்னுடைய உரிமையை வந்து கேட்டுட்ருக்க, நீ ஒதுங்கியே ஒதுக்கி வைக்கிறார் அவர்.
அந்த எண்ணம் அவருக்கு அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறதுலாம் இந்த வார்த்தைகள் ஒரு அப்பட்டமாக காட்டுதுன்னு சொல்லலாம். அடுத்தது, reservations are already insufficient relative to the SC/ST population, giving rise to significantly underrepresentation. முதல்ல நீங்கள் SC/ST பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்றது கணக்கெடுப்பு இருக்குதா? சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறதே இது வரைக்கும் எடுக்கப்படலை. அது எடுக்காமல் நீங்கள் எப்படி இதே கம்மியாக இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது. மோரோவர், இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறதை ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்க முடிந்தாலும் ஒரு ரிசர்வேஷனில் டோட்டல் சேஞ்சை கொண்டு வரதுக்கு திஸ் ஹேஸ் டு பி டன் இன் தி பார்லிமெண்ட். ஒரு இந்தியா லெவலில் இது பண்ண வேண்டிய விஷயம். ஒரு ஸ்டேட் லெவலில் இவங்களுடைய சர்க்கிளுக்குள்ளே, இவங்க டெரிட்டரிக்குள்ளே, இவங்களுடைய பவருக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை முன்னேற்றி கொண்டு வரதுக்காக உள்ஒதுக்கீடு பண்ணுறப்ப நீங்கள் எப்படி டோட்டலாக SC/ST பாப்புலேஷனுக்கே இது அகெயின்ஸ்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியும்? அப்படி ஒரு விஷயம் வேணுமா? ரஞ்சித் காசு வச்சுருக்காரு, சுப்ரீம் கோர்ட்டு பில்லு போட்டோம், SC/ST பாப்புலேஷன் ரொம்ப தமிழ்நாடு ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது, SC/ST பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிசர்வேஷன் இல்லாமல் இருக்குது, அந்த ரிசர்வேஷனை கொண்டு வரதுக்கு நான் பில்லு போட்டோம். அவ்வளோ அதை பண்ணமா? ஒரு பில்லு போடுங்க. பில்லு போட்டு அங்கே அது விசாரணைக்கு வரட்டும் கோர்ட்டில். ஒரு கோர்ட்டு ஒரு முடிவை சொல்லட்டும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லட்டும். இந்தியா முழுக்க SC/ST பாப்புலேஷனு மொத்தமாக எல்லா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் ஒரு முடிவை சொல்லட்டும். இப்போ இவங்க போடுற பில்லின் மூலிமா எல்லா விஷயம் நடக்கட்டுமே. அதையே பண்ணாமல் உட்காந்து ட்விட்டர்லேயே கூட்டு உட்காந்துருக்காருன்ற நீ தான் சொல்லணும் மக்களே. அடுத்தது, த பெஞ்சஸ் இங்கே தான் ரொம்ப சிக்கல். த பெஞ்சஸ் பிராமணிக்கல் perspective fails to address the systematic oppression faced by the SC/ST population, instead perpetuating further exclusion. அது வாட் இஸ் பிராமணிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறதை நீங்கள் இந்த பெஞ்சில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் என்ன சமூகன்றதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆர் நீங்கள் இந்த மாதிரி SC/ST சமூகத்துக்குள்ளே ஒரு உள்ஒதுக்கீடை ஒதுக்குனது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணது கரெக்டுன்னு சொன்னதுனால அந்த 7 பேருக்கும் நீங்கள் ஒரு தப்பான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக யூ நேம் தெம்செல்வ்ஸ் அ பிராமணிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். மக்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளும் மக்களே, அதாவது இந்த ரஞ்சித் மாதிரி நபர்கள்லாம் எந்த அளவுக்கு இவங்க தான் ஜாதி ரீதியாக பிரிவினை உண்டாக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க தான் ஜாதி ரீதியாக இந்த பாரு தலித்து, SC/ST நீ பிரிஞ்சே இரு, ஒதுங்கியே இரு, தள்ளியே இரு. அது பிராமணிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். அவங்க பிராமணிக்கல் பீப்புள், அவங்க கூட மிங்கிள் ஆகிடாத, அவங்க ரொம்ப தப்பானவங்க அப்படின்னு இவங்க தான் பிரித்து கொண்டிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அம்பேத்கர் அப்படி பேசவே இல்லை. அம்பேத்கர் எங்கேயுமே பிராமணிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், பிராமணிக்கல் பீப்புள், பிராமின் கூட சேராது அப்படின்ற வார்த்தை சொல்லவே இல்லை. இவங்கெல்லாம் அம்பேத்கருடைய பேரை பயன்படுத்திக்கிட்டு எப்படி தப்பான அரசியல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அரசியல் பண்ணாதான் இவங்க பொழப்பு ஓடும், இவங்க அப்போ தான் இவங்களுடைய வருமானம் அதிகரிக்கும், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு தப்பான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்றது பார்த்துக்குங்க மக்களே. இதெல்லாம் கண்டிப்பாக இட் வில் பிகம் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டில் உள்ளவங்களை பிராமணிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எந்த அடிப்படையில் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் கண்டிப்பாக இட் வில் பிகம் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். நடக்குமான்னு பார்க்கணும் மக்களே. The focus should be on expanding quotas to reflect demographic realities, not creating new divisions. Right? ஒரு டிமோகிராஃபியை நீங்கள் சூஸ் பண்ணுறதோ இல்லை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை என்னென்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு இந்தியா முழுக்க எடுத்துகிட்டு, ஏன்னால் ஒரு ரிசர்வேஷனுடைய ஸ்லாபை ஏற்றுறதுக்கோ இறக்கிறதுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் அந்த ரிசர்வேஷனுக்குள்ளே உள்ஒதுக்கீடு கொண்டு இப்போ SC/STக்குள்ளேயே ஒரு சமூகம் ரொம்ப குறைஞ்சிருக்கிறாங்கப்பா, ரொம்ப படிக்காமல் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க, அந்த சமூகத்தை மேலே கொண்டு வரலாம் பிளான் பண்ணலாமேப்பா அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு உள்ஒதுக்கீடு கொண்டு வருவதற்கு மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்படி ரஞ்சித்துக்கு ஹி வாண்ட் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி கோட்டாஸ் அப்படின்னு நினைக்கிறாருனால் அவர் என்ன பண்ணோனால் அவர் வச்சிருக்க பணத்தை வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டை ஒரு ஏஓஆரை பிடிச்சி ஒரு நல்ல லாயரை பிடிச்சி அவர் மூலியமாக ஒரு பில்லு போட்டு இதை பாருங்கள், நாங்கள் SC/ST சமூகத்தை சேர்ந்தவங்க, எங்களுக்கு ரிசர்வேஷன் 80% ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, வி வாண்ட் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கோட்டா, ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது எங்களுக்கு, ஸோ அதற்காக சாதி கணக்கு எடுங்க, நீங்கள்
இந்தியா முழுக்க கணக்கெடுப்பு எடுத்து அதில் எந்த அளவுக்கு இவங்களுடைய டிமோகிராஃபிக்கல் ஸ்டேட்டஸ் அதிகமாக இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்ற மாதிரி நீங்கள் கோட்டாஸை வந்து மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னால் இந்த கேஸ் வின் பண்ணுச்சுனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்கனால் இம்மீடியட்டாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. தே வில் டேக் த சர்வே, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பாங்க. எடுத்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோடைய ரிட்டையர்ட் ஜட்ஜோட தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி, இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுறது கமிட்டி வந்து எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதை அனலைஸ் பண்ணி, டிமோகிராஃபி அனலைஸ் பண்ணி அதன் மூலியமாக இவர்கள் அவங்க கோட்டாஸை மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனை ட்விட்டரில் மட்டும் கோட் போட்டு உட்காந்துருந்தால் பத்தாது. நீங்கள் முடிந்தால் இங்கே போயிட்டு பில்லு போடுங்க. ஏனால் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஓகே, உங்களுடைய எண்ணத்துக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். போய் பில்லு போடுங்க, பில்லு ஹியரிங்கு வரட்டும், வந்து நல்லது நடக்கட்டும். இட்ஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன் தானே மக்களே. அப்போ இவங்கெல்லாம் என்னென்னா இந்த மாதிரி களத்தில் இறங்கி வேலை பார்ப்பதுக்கு இவங்க விரும்பவே மாட்டாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த மக்களை, தலித் மக்களை, எஸ்சி/எஸ்டி மக்களை மற்ற ஜாதியிடமிருந்து பிரித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ பாருங்களேன், இந்த ரஞ்சித்தோடைய அடுத்த மூவ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரிசர்வேஷன் இந்த மாதிரி உள்வதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோம், எங்கள் ரிசர்வேஷன் பத்தலை, நாங்கள் தான் அதிகமாக இருக்கோம் அப்படின்னு இதை வச்சியே பிரச்சாரம் மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மக்கள் மத்தியில், மக்கள் மனசில் பார்த்தீங்கன்னா இவர்கள் அந்த மக்களை பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம் பார்க்குறோம். தலித் மக்கள், எஸ்சி/எஸ்டி மக்கள் கொஞ்சம் பேர், அதாவது நான் சொல்கிறது எல்லாருமே கிடையாது, அதில் இப்போ தான் ஒரு மினிமலான ஒரு பீப்புள், அந்த சமூகத்திலே மினிமலான ஒரு பர்சன்ட் பீப்புள் தான் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறது. இந்த மாதிரி நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. நம்ம படித்து நம்மளுடைய ரிசர்வேஷனை ப்ராப்பராக யூஸ் பண்ணி நல்ல உத்தியோகத்துக்கு போய் நம்ம இப்போ சம்பாரிச்சிட்ருக்கோம். இந்த இடத்துல இந்த சமயத்தில் ரஞ்சித் மாதிரி ஆட்களோ திருமாவளவன் மாதிரி ஆட்களோ வச்சுருக்கக்கூடிய இந்த கட்சியில் போய் நம்ம விழுந்துட்டோம்னால் நம்மளுடைய லைஃப் வந்து ஸ்குட்னைஸ் ஆகிடும். நம்ம பிரிந்து நாம் மற்ற சமூகத்தோடு ஒன்றிணைஞ்சு வாழ்வோம் அப்படின்னு நிறைய பேர், சில பேர், அதாவது இந்த சமூகத்தை நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீப்புள் வெளியே வந்து அவங்க மிங்கிளாய் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. மீதி நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே பேருக்கு படிப்பாங்க, பேருக்கு டிகிரி இருக்கும். அம்பேத்கர் அவர்கள் வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்து தம்பி நீ சிந்திச்சு பாருடா, உன்னை ஏமாற்றிடக்கூடாது யாருன்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான எஸ்சி சமூகத்தில் இவர்கள் பேருக்கு ரிசர்வேஷன் இருக்கும், பேருக்கு படிப்பாங்க, ஆனால் சிந்திக்கும் திறன் இல்லாமல் பார்த்து கொள்வார்கள். ஏனால் இவங்க சிந்திச்சு அப்பா நம்ம அடிமைப்பட்டு கடந்தோம் ஆண்டன்னு சொல்லிட்டு அது வேற, இப்போ படிச்சுட்டும் அடிமையாக தான் இருந்துகிட்ருக்கோம் இவங்களுக்கு. இப்போ நம்மளை வச்சு ரஞ்சித்தோ திருமாவளவனோ வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை அவர்கள் நினைத்து விட்டால், அப்படிங்கிற ஒரு உணர்வை அவர்கள் யோசித்து அனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கேருந்து பிச்சுக்கிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற பயத்திலேயே ரஞ்சித்தும் திருமாவளவனும் இந்த மக்களை முட்டாளாகவே வச்சுட்ருக்குறாங்க. இப்போ பாருங்கள் மக்களே, ரிசர்வேஷன் பத்தலை, நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம், நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம், பேரணி நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு திம்முன்னு ஆடுவாங்க. உங்களுக்கு சொல்யூஷன் தேவை கிடையாது. ஒரு விஷயம் மக்கள், ரஞ்சித் வந்து ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிறத தாண்டி ரஞ்சித்தை பக்கா பொலிட்டிஷியன். அவர் பொலிட்டிக்கலாக எப்படி இதில் மைலேஜ் செய்யலான்றதை மட்டும்தான் பார்க்குறாரு தவிர நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு வழிமுறைகள் இருக்கின்றன. ஒரு பிஎல் போகலாம், சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு கொண்டு வரலாம், அது கொண்டு வர மாட்டாங்க. அப்படி கொண்டு வந்தால் இவங்க நினைக்கக்கூடிய சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய எண்ணம் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் இங்கே ஜட்ஜஸ் கொடுத்துருக்கக்கூடிய 2 முக்கியமான பாயிண்ட். க்ரீமி லேயர் விமர்சனம் பண்ணுறாரு. க்ரீமி லேயர் 18% நீ அனுபவிச்சுட்ட, உனக்கு ஜாகுவார் காரவங்களுக்கு வசதி இருக்குது, திருமாவளவனுக்கு வந்து அவ்வளோ பெரிய சொத்து இருக்குது, பிசி விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து தே ஆர் வெல் ஆஃப், நல்ல காசு சம்பாரிச்சிட்டாங்க, அவர்களுக்கு எல்லாம் எதற்கே ரிசர்வேஷன்? அவங்க நினச்சாங்கன்னா டாப் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியும் அவங்க பசங்களை பணம் கொடுத்து. ரிசர்வேஷன் அப்படிங்கிறதே இந்த ஏழை குழந்தைகள் வளர வேண்டும் அப்படின்னு தான் இந்த கிரீமி லேயரை ஏன் இது கொண்டு வரக்கூடாதுன்னு கேட்குறாங்க நீதிபதி அவர்கள். இது எனக்கு தெரிந்து இட்ஸ் அ வெரி குட் வேலிட் பாயிண்ட். மக்களே ஒரு விஷயம் பார்க்கணும்.
பல எஸ்சி எஸ்டி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எக்கனாமிக்கலாக ஏன் பச்சையாக பேசுவோம். கவிதா ராமு ஐஏஎஸ், அவங்க இந்த சமூகம்தான். அவர்கள் ஐஏஎஸ் ஆகிட்டாங்க. நாளைக்கு அவங்க பிறக்கூடிய குழந்தைகளை வேறு சமூகத்தில் மேரேஜ் வைக்க மாட்டாங்களா? இப்போ நான் ஐஏஎஸ்ஸாக இருக்கேன், நீங்கள் ஐஏஎஸ்ஸாக இருக்கிறீங்க, மேரேஜ் வைக்க மாட்டாங்களா அவங்க குழந்தைகளை? எத்தனை எத்தனை எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர்கள் டாக்டராக இருக்கிறாங்க, என்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன அதே சமூகத்தில் இருக்கிற மேரேஜ் பண்ணுறாங்க? they get involved in the economical and professional relationships. நான் டாக்டரு, நீயும் டாக்டரு, நீ வேறு சமூகம், பரவாயில்ல மேரேஜ் பண்ணலாம். டாக்டர் ஒத்து போகும், வக்கீல் ஒத்து போகும், இன்ஜினியர் ஒத்து போகும், ஐஏஎஸும் இன்னொரு ஐஏஎஸும் ஒத்து போகும், ஐபிஎஸ் ஒத்து போகும்னு போகிறது இல்லையா? ஒரு சமூகத்துடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் சோஷியோ எக்கனாமிக்கல் தான். சோஷியோ கல்ச்சுரல் சொல்லிட்டு சமூக கலாச்சாரம், இந்த கலாச்சாரம் சொல்லிட்டு இவங்கெல்லாம் மொக்கை போட்டுக்கிறாங்க மக்களே. இந்த மொக்கை போடுவது எதுக்குனால் அவர்கள் பணத்தை நிரப்பிக் கொள்வதற்கும் அவங்க ஃபேமிலியாக நடத்தி பண்ணிட்டுருக்கிறாங்க. சோஷியோ எக்கனாமிக்கல் மட்டும்தான் மக்களே. சிம்பிள் எக்ஸாம்பிள், எக்கனாமிக்கலாக ஒருத்தன் நல்ல கையை காசு வச்சுருக்கான் அப்படின்னால் அவன் போய் சாப்பிட்ற இடம் வேறு, அவன் போய் படம் பார்க்குற இடம் வேறு, அவன் ட்ராவல் பண்ணக்கூடிய ஃப்ளைட்ஸில் ட்ராவல் பண்ணுறான். அங்கெல்லாம் என்ன சமூகம்னு தெரிஞ்சால் உள்ளே சேர்த்துக்கிறாங்க. இல்லை என் கலாச்சாரம் இதுதான் சொல்லிட்டு கலாச்சாரம் ரீதியாக அவன் இவனுடைய இடத்துலையேவா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான்? கிடையாது. எத்தனை நபர்கள் நார்த் சேனல் இருக்கிற நபர்களை சந்தையில் படம் பார்த்துக்கிறாங்க. அப்போ நான் நார்த் சேனல் இருக்கிறேன்ப்பா, நான் நார்த் சேனல் தான் இந்த கலாச்சாரம் தான் ஈடுபட்டிருப்பேன், இங்கே உள்ள திரையங்க தான் படம் பார்ப்பேன்னு சொல்கிறாங்களா? பீப்புள் ட்ராவல் ஃப்ரம் தே டு சத்யம் தியேட்டர் படம் பார்க்க வராங்க. எதுக்கு? எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட். ஒரு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டு தான் ஒரு சமூகத்தில் உள்ளவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துன்றது மாற்றுக்கருத்தே கிடையாது மக்களே. அப்படி எக்கனாமிக்கலாக நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னால் உங்களுக்கு கீழே உள்ள கஷ்டப்படுற நபர்களுக்கு அந்த கோட்டாவை கொடுங்கன்னு சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். அதை கொடுக்க என்ன கஷ்டம் உங்களுக்குன்னு நம்ம கேட்குறோம். இது கொடுக்க மாட்டோன்ற ரஞ்சித் சொல்கிறார். அதுக்கு பதிலாக நீங்கள் ரிசர்வேஷனை பர்சன்டேஜ் மாற்றுங்க, அதிகப்படுத்துங்கன்றார். அப்போ இது பக்கா செல்ஃபிஷ்னஸ். ரஞ்சித் மாதிரியான சுயநலவாதிகள்லாம் எதற்கு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த மக்கள் யோசிக்க வேண்டும். உங்கள்கிட்ட காசு இருக்குண்ணே, நீங்கள் நினச்சா உங்கள் பிள்ளை எங்கன்னா படிக்க வைப்பீங்க, நாங்கள் படிக்க வைக்க முடியுமாண்ணே, நீங்கள் விட்டு கொடுத்துருங்க எங்களுக்குன்னு இந்த மக்கள் தான் கேட்க வேண்டும். இந்த மக்களை முட்டாளாக வச்சிட்டு இருக்கிறது தான் அவங்களுடைய பலம், இந்த மக்களுக்கு பலவீனம். மக்களே ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, ரஞ்சித் திருமாவளவன்கெல்லாம் இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கு பாடுபடவில்லை. அவங்க முன்னேறி போய் அவங்க நல்லா இருக்கிறதுக்கு பாடுபடுகிறார்கள். இந்த சமூகம் முன்னேறுவதற்குன்னு பாடுபடுறதா இருந்தால் இந்த கிரீமி லேயரை பற்றி விமர்சனம் அவர் வச்சிருக்கவே கூடாதுன்னு என்னோட தாழ்மையான கருத்து. மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.